ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா, பசங்களுக்கு ஸ்கூலில் சில்ட்ரன்ஸ் டே பண்டகை கொண்டாடுறாங்க. அதை தான் பார்க்க போகிறோம். சார் எங்களை ஸ்கூலில் வர சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். எல்லாம் போயிட்டு இருக்காங்க ஸ்கூலுக்கு. இன்னைக்கு எங்கள் மாமா வேற எங்கோ ஒரு வேலையை போயிருக்காங்க. அதனால நான் பசங்களை நடந்து கூட்டின்னு போயின்னு இருக்கேன். ரொம்ப தூரம் தான். தினமும் சாயங்கால டைம் நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டின்னு வருவேன் பசங்களை. அங்கே கேட் இருக்குது. அந்த கேட்டுக்கு சரி குழந்தைங்களாம் எப்படின்ட்டு நானே கூட்டின்னு வந்துடுவேன். போயிட்டு நடந்துனே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு நீ மட்டும் போற, நீ மட்டும் வீட்லயே இருன்னு சொன்னேன். அக்காங்கெல்லாம் போலியா? இப்போ அதுக்கப்புறம் நீங்களும் ஏன் போயிருக்கிறீங்க? சார் ஃபோன் பண்ணாங்களா உங்களுக்கு? என்னான்ட்டு? இதாங்க இந்த கேட்டு தாண்டி தான் பசங்க ஸ்கூலுக்கு போனோம். அதனால் கொஞ்சம் எங்களுக்கு பயம். பசங்க தனியாகவே போயிடணுவாங்க. நாங்கள் கூட தான் யாருன்னா ஒருத்தர் வந்து தான் விட்டு போவோம். இந்த கேட் தாண்டி தாங்க போனோம். கேட் தாண்டி எப்படியோ ஸ்கூல் உள்ளே வந்தாச்சு. பசங்க போங்க போங்க, சீக்கிரம் போங்க. எப்படியோ ஒரு வயசு ஸ்கூல் உள்ளே போயிட்டோம். போன உடனே அங்கே பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் அன்னைக்கு அது தேங்காயெல்லாம் உடச்சி கற்பூர தீபார்த்தனை கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பசங்க அழகாக பார்த்து நின்று இருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்கூலில் நல்லா பண்ணுறாங்க. சரிம்மா, ஒரு மணி நேரம் இருமா. எம்எல்ஏ வர்றாங்க, பசங்களுக்கு ப்ரைஸ் தர போகிறாங்க. 2 நாளுக்கு முன்னாடி எல்லா போட்டிங்களும் வச்சுன்னு ஜெயித்தாங்க. இது பார்த்தீங்களாம்மா, எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் நான் தான். ஓட்ட பந்தயத்தில் 1 to 3 இருந்து நான் தான். எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் தருவாங்க. நீங்களும் மாமா ஸ்கூலில் என்னை கூட்டின்னு போயிட்டான். 1.5 மணி நேரம் உட்காந்து எம்எல்ஏ வரல, லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. பசங்க சாப்பாடு டைம் ஆகிடுச்சு. சாப்பாடும் வந்துச்சு. எங்களும் உட்கார வச்சு சாப்பிட சொல்லிட்டாங்க. நாங்களும் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.